வெல்கம் டு சசி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் மெனு தான் பார்க்க போறோம். பாலக்கீரை சாதமும் சேனக்கிழங்கு வறுவலும். வாங்க எப்படி பண்றதுன்ட்டு பார்க்கலாம். கடாயில கொஞ்சமா தண்ணி விட்டு இது மாதிரி கொதிக்க விடுங்க. இப்ப இதுல கிளீன் பண்ணி வச்சிருக்கிற 2 கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிட்டு எடுத்துருங்க. இது சூடு ஆறுனதும் மிக்சி ஜார்ல சேர்த்து கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் ஒரு அரை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன், சேர்த்து அரைச்சுக்கோங்க. கடாயில 1 டீஸ்பூன் வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் நல்லா ஃபைனா சாப் பண்ண பூண்டு, அரை டீஸ்பூன் போல சில்லி ஃபிளேக்ஸ், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலர் மாற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க. இந்த மாதிரி திக்கானதும் இது கூட நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சாதம் ஒரு 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா டேஸ்டுக்காக இது கூட நம்ம பாயில் பண்ணிருக்கிற ஸ்வீட் கார்ன் சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சமா பெப்பர், ஒரு அரை டீஸ்பூன் போல பெப்பரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான சூப்பரான பாலக்கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா சேனக்கிழங்கு பொரியல். ஸோ அதுக்கு நான் ஒரு 1.5 கப் போல சேனக்கிழங்கை கட் பண்ணி இது மாதிரி தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு 2 டீஸ்பூன் போல எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கிழங்கை வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வதக்கிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சதும் ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் சிம்லயே அப்பப்ப கலந்து விட்டுட்டு வேக விட்டீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா நமக்கு வெந்துடும். ஸோ ஃபைனலா இதுல காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியான முறுமுறுன்னு சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடும். ஸோ கண்டிப்பா இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.